அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் லக்ஷ்மி ராஜா. கடந்த 2025 அப்போ வந்து ஜூலை மாதம் நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தோம். என்னன்னா, ரேஷன் ஷாப்ஸில் சானிட்டரி நாப்கின் விலையில்லாவும் இல்லை வந்து மானிய விலையிலையும் வந்து பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இது வந்து எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்னோட கோரிக்கை இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 நான் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாளைக்கும் நான் இது ஒர்க் பண்ணல. 2019 எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, கொரோனா காலங்களில் வந்து நான் வந்து ஒரு பேசிக்கலி சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம மக்களுக்கு வந்து அரிசி பருப்பு அவங்களுக்கு என்ன துணி மணி இந்த மாதிரிலாம் நம்ம தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கும்போது அப்போ எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் பெண்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இன்கேஸ் வந்து இந்த சானிட்டரி நாப்கின் அத்தியாவசிய பொருட்கள்ல ரேஷன் ஷாப்ஸை கொடுத்து இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடே அந்த டைம்ல வந்திருக்காது. ஸோ ஒரு எமர்ஜென்சிங்கிற வரப்போ அத்தியாவசிய பொருட்கள்ல ஏன் சானிட்டரி நாப்கின் இல்லை அப்படின்றது ஒண்ணு. அண்ட் நான் நிறைய அப்படி பெண்களை நம்ம சந்திக்கும் போது அவங்க அரிசி இந்த பருப்பு அதுக்கப்புறம் வேற இந்த ஆயில் இதெல்லாம் தவிர்த்து எங்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம், இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும்னு அதுக்கு தான் நிறைய வந்து ரஷ் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள், அது யாரும் வந்து கண்டுக்கல, ஏன் வந்து இது பண்ணல அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. அதுல இருந்து நான் வேரியஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் நிறைய மனு போட்டிருக்கேன், நிறைய பெட்டிஷன்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் வந்து நேராவும் பார்த்திருக்கேன், ரெப்ரசன்டேஷனும் கொடுத்துருக்கேன். எனக்கு சரியான பதில் வரல. அதுக்கப்புறம் தான் 2025 வந்து நான் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணேன் உயர்நீதிமன்றத்துல. ஸோ அதுல வந்து ஜூலை மாசத்துல இருந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து 3ஆம் தேதி வந்து மார்ச் 3, 2026 அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அருண்முருகன் சார். என்னன்னா, இப்போ அத்தியாவசிய பொருட்கள்ன்றப்போ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, அத்தியாவசிய பொருட்கள்ல இதுல இல்லை, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அமெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் செகண்ட் வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து ஆல்ரெடி நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம், அப்படி வந்து 400 இப்ப நாங்க சொல்ற கோரிக்கையை நாங்க நிறைவேற்றினா 400 கோடி செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சமீப காலத்துல என்ன பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இவங்க ஜெயா தாக்கூர் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ வந்துட்டு ஜனவரியில, அதாவது ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சானிட்டரி நாப்கின் வந்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அதை வச்சு இந்த இதுல நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அப்போ அதே தான் வந்து கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்டட். ஆமா, அவங்க கேட்கிற கோரிக்கை வந்து மிக நியாயமானது, நாங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க வந்து ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால we will follow the same அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னோட கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு லைஃப் அப்படி, அது மட்டும் இல்லாம ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அதாவது ஒரு பேசிக் மரியாதையோட வாழணும் அப்படின்றது சொல்லுது. ஸோ நம்ம வந்து நம்ம பெண்களுக்கு இந்த வயது தரப்பினரோட நம்ம கொடுத்தோம்னா, இப்போ ஒரு 12 to 18 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்குறாங்கன்னா, அப்போ மற்ற பெண்கள் வந்து அது நடுவுல ஒரு கேப் இருக்கு. அதுதான் வந்து we need to fill it அப்படின்றது நான் மட்டும் இல்லை, நம்ம உயர்நீதிமன்றமும் அதான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல அட்மிட் ஆறாங்க இல்லையா இன்பேஷன்ஸ், லைக் பிரெக்னன்சி டைம்ல, அதுக்கப்புறம் வேற கைனகாலஜி இஷ்யூஸ், அந்த மாதிரி பெண்களுக்கு ஃப்ரீயாவே சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குறாங்க. பட் எனக்கு என்னன்னா, எல்லா பெண்களுக்கும் ரைட் டு லைஃப் இருக்கு, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அதாவது நம்மளோட அது அத்தியாவசிய ஒரு ரைட் இருக்கு, அது உரிமை. அந்த உரிமை வந்து யாராலையும் பறிக்கப்படக்கூடாது, அந்த உரிமை எல்லா பெண்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் சார். ஸோ அதுக்காக இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். மக்கள் மருந்தகம் இல்லையா சார், அது நாங்க வெரிஃபை பண்ணியிருக்கோம். மக்கள் மருந்தகம்ல வந்து கொடுக்குறாங்க. பட் என்னன்னா, மானிய விலையில வந்து இன்னும் நிறைய வரல. அப்படியே கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அது வந்து இன்னும் அதிகரிக்கணுங்கிறது தான் எங்களோட இது. ஏன்னா இப்ப தாம்பரத்திலேயே பாத்தீங்கன்னா எங்க நியர்ல வந்து 2 மருந்தகம் தான் இருக்கு, மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ மக்கள் வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இப்ப பக்கத்துல தானே சார் அவங்க போயிட்டு அணுக முடியும். ஸோ அதுதான் எங்களோட கோரிக்கை, எல்லா பெண்களுக்கும் இது போய் சேரணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. எஸ் சார், அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த உயர்நீதிமன்றமும் வந்து இப்போ வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட்ல
அதிகப்படுத்தணுன்றதும் அவங்களோட இதுவும் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. அண்ட் அதை நிறைவேற்றியோ இல்லை வந்து அவங்க சார்பாகவும் ஏப்ரல் 29 அவங்க வந்து ஆமா சார். சார் முதல்வர் மருந்தகம்ல கொடுக்குறாங்க, முதல்வர் மருந்தகம்ல கொடுக்குறாங்க. பட் அதோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அது கவர்மெண்ட்லயும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இதை வந்து அதிகரிச்சு நீங்க வந்து ஏப்ரலுக்குள்ள நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். எஸ் சார். நேத்து எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதாவது டிவிக்கே அவங்களோட இதுல 10வது கோரிக்கையா ரேஷன் ஷாப்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருந்தாங்க. இது என்னன்னா அவங்க வந்து என்னெல்லாம் மக்களுக்கு தேவையோ அது மாதிரி யோசிச்சு, இல்ல எங்களோட பொதுநல வழக்கு ஆல்ரெடி அவங்க நாலேஜ்க்கு போயிருக்கலாம், அது போயிருந்ததுனால ஓகே பெண்களுக்கு இது தேவைப்படுது போல இருக்கு அப்படின்றத அவங்க வந்து ஒரு அறிக்கையா தெரிவிச்சிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து சார். சார் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க சார். இப்ப ஆஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் வேற முன்னிலையா வந்து நடத்துற என்ஜிஓஸ்லாம் அது பண்றாங்க. பட் நமக்கு என்னன்னா டைம் பீரியடோட எல்லாருக்கும் அதே டைம் பீரியட்ல கிடைக்கணும் சார். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா நிறைய அப்நார்மல் ப்ளீடிங் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் தொடரும். ஸோ சில பேருக்கு 16 to 20% வந்து மாதவிடாய் வந்து தொடர்வு ஒரு இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ். ஸோ இது வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் என்னோட கோரிக்கை சார். ஒரு எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி அவேர்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது மாதிரி இது இல்ல சார், இது ஆல்ரெடி நம்ம மெஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏடிஎம் மெஷின்ஸ் மாதிரி இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் மெஷின்ஸ் இருக்கு. அந்த மெஷின்ஸ் பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் இன் ஏர்போர்ட்ல இருக்கு. அதாவது ரொம்ப குறைவா தான் இருக்கு. நம்ம ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எந்த மாதிரி பெண்கள் போவாங்க? ரொம்ப காசு இருக்கிறவங்க, ஓரளவுக்கு நம்ம ஃபிளைட்ல காசு கொடுத்து போற அளவுக்கு தான் அவங்க பொருளாதாரமா இருக்கணும். ஸோ அது கம்மியா இருக்கிறவங்க அது மாதிரி போக முடியாது இல்லையா சார்? நம்ம பக்கத்துல இருந்தா இப்போ ஒரு அந்த மெஷின்லாம் இப்ப கிராமப்புறத்துல இருக்கு, நமக்கு பக்கத்துல இருக்கு, ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, இல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னா பெண்களுக்கு அவங்களுக்கு ஈஸி. நான் என்ன சொல்றேன்னா நம்ம தேடி போய் தேடும் போது அது கிடைக்கணும் அவங்களுக்கு. இப்ப வாங்குற இடத்துல இருந்தா நான் இப்போ ஒரு என்னோட ஆர்கியூமெண்ட்ஸ்ல கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்ப ரேஷன் ஷாப்ஸ்ல கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, இது ஒரு அத்தியாவசிய பொருட்கள்ல வராது, அமெண்ட் பண்ணணும் சென்ட்ரல்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம்லயே நம்ம ரேஷன் ஷாப்ஸ்ல ஆயில் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சோப் கொடுக்குறாங்க. சோப் எல்லாம் வந்து இது அத்தியாவசிய பொருட்கள்ல கிடையாது. பட் இந்த மாதிரி சோப்பு, டிடர்ஜென்ட் பவுடர் எல்லாம் கொடுக்கும் போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் பெண்களுக்கு. அது கொடுக்கணுன்றதான் என்னோட கோரிக்கை. ஏன்னா ரேஷன் ஷாப்ஸ் இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்களே போய் வாங்கிப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட போடுவாங்க. நீங்க வந்து போய் கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்கணும்ன்றதுலாம் அவசியம் கிடையாது. அதுதான் என்னோட கோரிக்கை சார். ஆமா. ஆனா இந்த அவேர்னஸ் வந்து படிச்சவங்களுக்கு உள்ள இருக்கும், படிக்காதவங்க தெரியாது. அதை எப்படி கொண்டு போவீங்க சார்? அதுதான் நிறைய என்ஜிஓஸும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்டும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மெஷின்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதை தன்னார்வல்கள் வந்து அது போய் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஏன்னா சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்லாம் கட்டுவாங்க, திறப்பாங்க, அதுக்கப்புறம் மறுநாள் போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, மெயின்டெனன்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாம அது நம்ம பப்ளிக் கையில தான் சார் இருக்கு. போதுமான விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணும், நம்ம சைட்ல இருந்து என்ஜிஓஸ் என்னங்கிறது we have to help them சார். இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வரும் சார்? ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னன்னா இப்போ நம்ம சைட்ல இருந்து ஆர்கியூமெண்ட்ஸ் முடிச்ச அப்புறம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, வருகின்ற ஏப்ரல் மாதம் 29 அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து எப்படி முதல்வர் மருந்தகம் வந்து இருக்கோ அதை வந்து இன்னும் கூட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து அதை வந்து நீங்க அதோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். எல்லாருமே இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு, இட்ஸ் பேசிக் கம்யூனிட்டி அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரைட் அண்டர் ஆர்டிகல் 21 டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ இது வந்து எந்த விதமான பாரபட்சம் இல்லாம எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்ன்றது தான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.